ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக் ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்பிளேயில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஆனியன்ஸை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு கிறிஸ்பியான வந்துட்டு பக்கோடா கிடைக்கும். ஸோ எல்லா ஆனியன்ஸையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கணும். தென் இஞ்சி பூண்டு அதை வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கரம் மசாலாவும் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயத்தோட அரைச்சி வச்ச மசாலா, அதுக்கப்புறம் இந்த மசாலாஸ் கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு பைண்ட் ஆகுற மாதிரி பிசைஞ்சுக்கணும். லைட்டாக வந்துட்டு பிசையணும், ரொம்ப அழுத்தம் கொடுத்து வந்துட்டு பிசையக்கூடாது. அப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த மசாலாஸ் கூட வெங்காயத்து கூட கோட் ஆகுற மாதிரி பிசையணும். தென் 2 to 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 to 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்காமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது லைட்டாக தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தண்ணி தெளித்து தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிசையணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்கணும். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஸோ ஊறினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ வெங்காயத்தை வந்துட்டு உதுத்து வந்துட்டு போடணும். ஸோ அப்படியே வந்துட்டு போட்டுறக்கூடாது. அப்படின்னா உள்ளே வந்துட்டு வேகாது, நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்காது. ஸோ நல்லா வந்துட்டு தின்னாக உதுத்து விட்டுக்கணும். போண்டா மாதிரி போடாமல் ஒரு 2 வெங்காயமாக வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டா உங்களுக்கு கிறிஸ்பியான பக்கோடா வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நான் கருவேப்பிலையும் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு மொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஆனியன் பக்கோடா ரெடி. இது டீ டைம் ஸ்நாக்கு அட்டகாசமான சைட் டிஷ்.